இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வந்திருக்கிறது சத்தியமா உங்க கூட பொண்டாட்டியா வாழறதுக்கு இல்ல. நான் டிவோர்ஸ் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா இப்போ இல்ல, எனக்கு ஒரு 6 months டைம் வேணும். இதை நீங்க என் வாழ்க்கைக்கு ஏற்படுத்தின நஷ்ட ஈடுன்னு நினைச்சாலும் சரி, வேற எப்படி யோசிச்சாலும் சரி, பட் ஃபார் நெக்ஸ்ட் 6 months நான் இங்க தான் இருக்க போறேன். என்ன சக்தி, ஏதோ பேசுறேன்னு போன, ஒன்றும் சத்தத்தையே காணோம். நீ என்னடா கேட்ட அவகிட்ட? அவ என்னடா பதில் சொன்னா? டேய், உன்னை தாண்டா கேட்குறேன். அவ என்ன பதில் சொன்னா? அவன் அமக்கமாக இருக்கிறப்பவே தெரியல, ஃபியூஸ் அப்படியே பிடுங்கிட்டு அனுப்பியிருப்பா. இனி அவன் ஒத்த வார்த்தை பேச மாட்டான். இதுக்கு தான் நான் சொன்னேன் தனியாக போகாதரான்னு. ஏதோ வீரமாக போனேன், அவள் ஏதாவது ஆவேசமாக பேசி அவனை குழப்பி விட்டுருப்பா. சரி, என்ன சொன்னா அந்த மவராசி? உங்கள் அண்ணன் தப்பானவன், அவன் செய்கிறது அத்தனையும் தப்பு, அவர் பேச்செல்லாம் நீ கேட்காத, இப்படிலாம் சொல்லியிருப்பாளே. அப்புறம் என்ன, நீயும் சரின்னு தலையாட்டிட்டு வந்திருப்ப. என்னடா சக்தி, அவன் இப்போ இங்கேருந்து போக மாட்டாளா? ஐயோ மாட்டானே, அதான் நான் சொல்கிறேன்ல. இன்னும் 10 நாள் பாருங்க, இவன் அங்கிட்டு போய் சேர்ந்துக்கிட்டு அண்ணனை எதிர்த்து பேசுகிறானா இல்லையான்னு. டே சக்தி, அப்படி மட்டும் ஒன்று நடந்துச்சு, அப்புறம் நான் வெறியாகி போயிடுவேன். ஆமா, டேய், நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம், நீ அமைதியாக இருந்தா என்னடா அர்த்தம்? அவ என்னதான் சொன்னா சொல்லி தொலையன். ஐயோ அண்ணா, என்னமோ பேசிட்டு போற, விடுங்கள. எதுக்கு இப்ப கொடைஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு 2 பக்கமும் இடியா இருக்கு, முடியல. இதைத்தோட விட்டுருங்க. சே, என்ன புதுசாக நடக்கிற மாதிரி வாயை பொழுதுட்டு பார்க்குற? அப்படிதான் அவன். இனி அவன் நம்ம தம்பி இல்லை, அங்கிட்டு சாஞ்சிட்டான், சோழி முடிஞ்சிருச்சு. இனி எவனையுமே நம்ப கூடாது. நான் இறங்கி பண்றேன். முத பலி அந்த ஜனனி, அடுத்து அந்த கிழம், அப்புறம் பாருங்க இவன் நம்ம தம்பியா மட்டும்தான் இருப்பான். சாப்பிட வரலன்னு சொல்லிட்டீங்க, அதான் அத்தை பாலாச்சும் குடிக்க சொல்லி சொன்னாங்க. அவ எதுக்கு வந்திருக்கா? இந்த வீடே வேணான்னு சொல்லிட்டு ஓடி போனவ திருப்பி வந்திருக்காளா? எதுக்கு வந்திருக்கா? என்ன பாக்குற? என்கிட்ட கேக்குறீங்க? ஏய் நிறுத்து, நீயும் நடிப்போம். அதான் கோயிலில் பார்த்தனே, அவள் வந்தோடனே உங்கள் அக்கா தங்கச்சியை முகம் மலர்ந்ததும், அவள் குந்தவட்ட பேசி முடிச்சுட்டு போகும்போது ஐயோ போராளேங்கிற ஏகத்தில் நீங்கள் பதறினதும் எல்லாத்தையும் பார்த்தேன். இங்கே பாரு, நான் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கிறேன், மழுப்பாமல் சொல்லு. அவள் ஏதோ பெரிய திட்டத்தோடு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, அது என்ன? அது அவளாக போட்டு வந்த பிளானா, இல்லை இந்த வீட்டு எழுத்தாளர் எழுதி கொடுத்த திரைக்கதையா? எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன சிரிக்கிற?
எனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு உங்க பேச்செல்லாம் கேட்டு தொண போனதுக்கு அப்புறமா நம்புறீங்க? இப்போ சத்தியமா அவ எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு இருக்கிற அதே குழப்பம்தான் எங்க எல்லாருக்குமே இருக்கு. அப்படியா? குழப்பமா? அடுப்படியில் அக்கா தங்கச்சிகளோட பேச்சுவார்த்தையில் அதுக்கு விட கிடைச்சிருக்குமே. இல்லைங்க, அவ எதுக்கு வந்திருக்கான்னு நாங்க பேசிக்கிட்டோமே தவிர அவ வந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அப்போ உனக்கு தெரியாது. அவ பாசத்தில் ஓடி வந்து அக்கா தொக்கான்னு ஏதாவது சொல்லியிருப்பாளே, ஒன்றும் சொல்லலையா? அவ்வளவு அப்பாவியா நீயே? சரி, இப்போ ஒன்று கேட்குறேன். அதுக்கு பொய் சொன்னீங்கன்னா அதோட விளைவுகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும்னு உனக்கு நல்லா தெரியும். அவ கோயிலுக்கு எப்படி வந்த? அவளுக்கு அந்த இடத்த சொன்னது யாரு? அப்பத்தா சொல்லியிருக்க முடியாது. நம்ம கல்யாணத்துக்கு தான் போகிறோம்னு அப்பத்தாவுக்கு தெரியவே தெரியாது. ரகசியம் வெளியே கசிஞ்சிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா கூட சொல்லலை. சொல்லாமல் ரகசியமாக கொண்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது சரியான இடத்தையும் சரியான நேரத்தையும் அவளுக்கு யார் சொன்னான்? இதுக்கு ஓன்ட்ட இருந்தால் பதில் கிடைக்கணும். சொல்லு. என்னங்க, நாங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தானே போன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எப்படிங்க எங்களால சொல்லியிருக்க முடியும்? நாங்க எதுவும் சொல்லலைங்க. அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம அம்மா சாவுக்கு நம்ம புருஷனை மீறி கூட்டிகிட்டு போனவ. குடும்பமே எதிர்த்து நின்னப்ப சொந்த அப்பாட்ட இருந்து சொத்தை மீட்டி கொண்டு வந்து நம்மகிட்டே கொடுத்தவ. நம்ம புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம பொண்ணோட விசேஷத்தை சீரும் சிறப்புமா அவளுக்கு பிடிச்சது மாதிரி நடத்தினவ. இதுக்கெல்லாம் கைமாறு செய்யணும்னு நினச்சி அவளுக்கு எதுவுமே நீ செய்யலை இல்லையா? இல்லைங்க, இந்த நன்றி உணர்ச்சி, தனிப்பட்ட பாசம் இதெல்லாம் சுய சிந்தனை, சுய உணர்வு இருக்கிறவங்களுக்கு வர்றது. எங்களுக்கு எப்படிங்க அதெல்லாம் வரும்? அப்புறம் எப்படிங்க அவ மேல பாசமும் பரிதாபமும் இருக்கும்? இங்க பாரு, அந்த வயசான பொம்பளையை தூக்கி வீசிட்டு அந்த மெட்ராஸ்காரியை கழுத்து பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே தள்ளுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது எனக்கு. நான் செய்யக்கூடிய ஆள்தேன், அது உனக்கு நல்லா தெரியும். அவசரப்பட்டு அடிப்படை எதுவுமே தெரியாமல் எதையும் செஞ்சிடக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன். அந்த காலத்தோட எம்ஏ மனசுலேயே இவ்வளோ பெரிய வசத்தை வச்சிருக்குன்னா நீ என்ன படித்த? MBA. MBA. உன் மனசுக்குள்ளே எவ்வளோ இருக்கும்? பத்தாவதுக்கு உன் பேருக்கு உங்கள் அப்பா சொத்தெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது செய்யலாம்னு யோசிப்பியே? இல்லைங்க, எனக்கு எந்த சொத்துமே வேண்டாம். வேணும்னா இதை கூட உங்க பேர்ல எழுதி வாங்கிக்கங்க. இந்த சொத்து, பணம் இதை பத்தி யோசிக்கிற மனநிலையிலேயே நான் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, ஜனனி வீட்டுக்கு வந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. நீங்க என்ன ஏதோ செஞ்சிட போறீங்கன்ற பயத்துலலாம் நான் எதுவும் சொல்லல. ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா, ஜனனி இந்த வீட்டை விட்டு வெளியில போனப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அவளுக்கு எந்த விதத்திலையும் ஒத்து வராத இந்த வாழ்க்கையையும் வீட்டையும் விட்டு கிளம்பிட்டா. இனி அவ சுதந்திரமா செயல்பட போறான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பைத்தியக்காரி, திரும்ப எதுக்கு வந்தானே புரியல. ஓஹோ, திருப்பி அவ இந்த நரகத்தில் வந்து விழுந்துட்டான்னு சொல்ல வர, அப்படித்தானே? அது அவ பார்வை. உன்னோட பார்வை என்ன? என் பார்வைன்னு ஒன்னுதான் என் வாழ்க்கையில இல்லாமலே ஆக்கிட்டீங்களே. மாமா கேக்குறதெல்லாம் இருக்கட்டும், நமக்கே அந்த கேள்வி இருக்குதே. இந்த ஜனனி பிள்ளைகிட்ட யாரு கல்யாணம் நடக்கிற இடம், கோவில் எல்லாம் சொன்னது? அப்பத்தான் சொல்லல, மாமா சொன்ன மாதிரி அது ரூல்ட் அவுட்டு.
வேற யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம சொல்லவும் இல்லை. பிறகு யாரு சொல்லியிருப்பா? ஒருவேளை சக்தியே போனை போட்டு ரகசியமா சொல்லிவிட்டு ஏதும் தெரியாத மாதிரி பாசாங்கு பண்ணிக்க திரியிறானோ? சே, அவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அறிவு இல்ல. வேற யாராத்தான் இருக்கும்? என்னடி மேதாவி, ஐன்ஸ்டீன் மாதிரி எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு கண்டுபிடிச்சு வச்சிருப்பிய, இதை ஆராயலையா நீயே? யாரு சொல்லி இருப்பான்னு நினைக்கிற? எனக்கு தான் பதில் தெரியுமே. என்ன தெரியுமா? யார் அது? நான்தே. நீயா? நீ எப்படி சொன்ன? இல்லக்கா, நாளைக்கு சொல்லிக்கிருந்தேன்ல, வாசு நம்பர் இருந்தா எப்படியாவது ஃபோன் போட்டு சொல்லிடலான்னு. எனக்கு சக்தி பேசாம இருந்தது கோவமா வந்துருச்சா, அதனால சும்மா கோயிலை சுத்திக்கு இருந்தேன். அப்ப பின்பக்கத்துல இந்த கோயிலை கூட்டுற ஆயால உட்காந்து போன்ல வீடியோ பார்த்துட்டு இருந்துச்சு. அப்பாடி ஒரு ஃபோன் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. வாசு அவ அக்கௌண்ட் பேஜ்ல இருக்க ஷார்ட் ஃபிலிம்லாம் காட்டுவாள்ல, அதுல அவ கம்பெனி நம்பர்லாம் பார்த்தா மாதிரி ஞாபகம். சரி, அதுக்கு போனை போட்டு அவ கம்பெனில இருந்து யாராவது பேசினா கூட பேசிடலான்னு பார்த்தேன். அவளே போன் எடுத்துட்டா. ஆத்தாம தாங்காம எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். ஆனா அவ என்ன தெரியுமா சொன்னா? ஜனனி அவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு படக்குன்னு போனை வச்சுட்டா. சரி, நம்ம சொல்றது சொல்லிட்டோம் அப்படின்னு விட்டேன். அவ சொல்லிதான் வந்திருக்கணும். ஆனா அவ பேசினத பார்த்தா அவ சொல்லிருப்பான்னு தோணல. அன்னைக்கு ஏதோ வேகத்துல செஞ்சுட்டேன். இப்ப நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயந்து வருது. ஏதாவது பேசுங்க, ஏன் இப்படி கப்பு சிப்புன்னு இருக்கீங்க? இந்த விஷயம் மட்டும் அவைகளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, மொத்தமாவே உன்னைய கப்பு சிப்புன்னு ஆக்கிடுவாங்க. உங்க கால விழுந்து கதறி கேக்குறேன், தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிவிடாதீங்க. டேச்சி, நாங்க எதுக்கடி சொல்ல போறோம்? கிறுக்கச்சி மாதிரி பேசுற. இவங்களுக்கு தெரிஞ்சு விட்டா சும்மா இருக்க மாட்டாங்கடி. நம்மளை தவிர இங்க யாருக்கு தெரியாதுல்ல, அப்புறம் என்ன? அந்த பெருக்கு அம்மாக்கும் நான் யார்கிட்ட பேசணும்னு தெரியாது, என்னையே தெரியாது. பேசி முடிச்சோடனே நம்பரையும் டெலீட் பண்ணிட்டேன். எப்படி? அறிவு கொழுந்து கூறு கட்டவள. அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் வாசு அடிக்கடி வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்துக்கிருக்கா. அவ போன முறை போட்ட சண்டையில நம்ம பேசுனது ஒண்ணு விடாம அப்படியே உடைச்சு சொல்லிவிட்டான். ஐயோ அக்கா, இந்த ஜனனி வேற இப்ப வீட்டுக்கு வந்துட்டா. என்னைக்காவது வந்து இந்த பாம வீசிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுவ? அவளே மறந்தாலும் நீங்க பாயிண்டா எடுத்து கொடுத்துருவீங்க போல இருக்கே. நான் கொடுத்து தான் அவ பேச வேணுமாக்கும். அவெல்லாம் பேசுறதுக்குன்னே பிறந்து வந்திருக்காடி. எவனுக்கும் பயப்படாம மொத்தத்தையும் பேசிட்டு போயிடுவா. அப்ப என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா? போச்சு, என் புருஷன் வாயிலே மிதிக்க போறான். நந்தினி, இப்ப எதுக்கு பயப்படுற? நீ நியாயமா தானே செஞ்சிருக்க. அக்கா, இந்த குடும்பத்துல நியாயங்கிற வார்த்தையை கேட்டாலே 5 கிலோமீட்டர் அருவாளை தூக்கிக்கிட்டு வெட்டுறது கொடியாரவங்க. 5 கிலோமீட்டரா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நம்ம பாத்துக்கலாம். இங்க பாரு, வாசு சொல்லிதான் ஜனனி வந்தான்னு நமக்கே தெரியாதப்போ நாம எதுக்கு போட்டு இவ்ளோ குழப்பிக்கணும்? பாத்துக்கலாம். நம்பிக்கை தானே வாழ்க்கையே. நீ நம்பிக்கை இருந்தாலும் அக்கா எதுக்கு இவ்வளவு சூதானமா இருந்துக்கிற சொல்லுங்க. உன் புருஷன்லாம் ரகசியமா வந்து எதையாவது செஞ்சு விட வாய்ப்பு இருக்கு. நீ எதுக்கும் முழிச்சுக்கிட்டே தூங்கு. முழிச்சிட்டு தூங்கவா? அக்கா நீங்க வாங்கக்கா, இங்க பாரு. வரட்டும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ வா படுக்கலாம். குட் நைட். குட் நைட்டா? இனிமே எனக்கு எங்க குட் நைட்டு? ஐயோ, ரகசியமா வந்து வெட்டிடுவானோ என் புருஷன்? முருகா, உண்மையை சொல்லத்துக்கெல்லாம் வெட்டு வாங்கணுமா? பாத்துக்கலாம். நந்தினி, மனசை விட்டுறாத. உன்னால சமாளிக்க முடியும். எம்புட்டு பார்த்தவ நீ. இதெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாது.
வீட்டு ஆம்பளைங்க குரல் மாதிரியே இருக்கு. சரி போய் படுத்துருவோம். இனிமே தனியாவே இருக்கக்கூடாது. என்ன இப்படி பண்ணிருக்க? இங்கன உட்கார்ந்துருக்காளே நந்தினி. இங்க வா. வாங்க பேசலாம். வேணாம்டி. அட வாங்கக்கா வாங்க. எதுக்கு நந்தினி? ஜனனி ஏ ஜனனி ஏ ஜனனி கே பாரு. ஏய் எங்கடி போற? அந்த பால்கனில நல்லா காத்து வருதுன்னு அக்கா சொன்னாங்க. சரி அதான் காத்து வாங்க போலான்னு. காத்து? ஏய் இருப்பா பொறுப்பா. பதறாதீங்க, ஒன்றும் பண்ணிட மாட்டேன். ஏய் என்ன காந்த சக்தி இழுக்குதா? ஓடி ஓடி கீழே. என்ன நின்றுட்டே இருக்க? ஓடி கீழே. ஏய் ஓடி ஓடி. ஏய் சும்மா எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? அதான் சொல்லிட்டேல போ. என் பொண்டாட்டி, நான் சத்தம் போடுவேன். அதை வந்து இந்த 40% 30%லாம் கேட்கக்கூடாது. ஏ தற்குறி, ஒரு தனி மனுஷியை டார்ச்சர் பண்றேன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தா கூட நியூசன்ஸ் கிரியேட் பண்றேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போடா ஃபூல். அன்னைக்கு வந்தாங்களே இன்ஸ்பெக்டர், என்ன சொன்னாங்க? ஹாரஸ்மெண்ட் கேஸ்ல யாரை வேணா உள்ள தள்ளலான்னு சொன்னாங்க. இப்ப நீ என் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டியை குத்தி போடுவேன் குதறி போடுவேங்கிற. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் போட்டேன்னா உன்னை அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க. பண்ணுவா. பண்ணுங்க பாப்போம். கம்பிக்குள்ள இருக்கணும், நான் தான் கஞ்சி கொண்டு வரணும். டேய் இடியட், அவளை மிரட்டுறதுக்கே நான் ரியாக்ட் பண்றேன்னா என்ன மிரட்டுறதுக்கே ப்ரோஆக்டிவா அதான் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டேனா? எழுதி வச்சிருக்கேன்டா கதிர்வேலா, எழுதி பத்திரமா வச்சிருக்கேன். இந்த வீட்டுல என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, அப்படி ஏதாவது எனக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா முதல்ல விசாரிக்க வேண்டியது இதோ இந்த கதிர்வேலை தான் அப்படின்னு எழுதி பத்திரமா உள்ள வச்சிருக்கேன். பட்டு, உனக்கு கொஞ்சம் பட்டி பார்த்தேன்னு வையேன், வழிக்கு வந்துருவ. நீ என்ன பட்டி பாப்பியோ இல்ல தட்டி பாப்பியோ? பார்க்கலாமா? பாத்துடலாம். பார்க்கலாம். ஏன்டா அப்படி கோவப்பட்டுக்கிட்டு? என்ன நின்றுட்டு இருக்க? வா வாடின்னு சொன்ன, அப்படியே பார்த்துட்டு இருக்க. வா. ஏய், உனக்கு வேற என்ன தனியா சொல்லுவாங்களா? போ. என்ன பார்வை?
இருக்க? உட்காந்து படி, அவங்கள நான் பாத்துக்கிறேன்.